காஞ்சிகேசன் பேசுகிறேன். என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. ஹாப்பி செவ்வாய்க்கிழமை. ஒன்லி வாய்ஸ் தாங்க. ஹாப்பி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாஃப்ட் தோசைங்க, அதாவது மெத்துன்னு கல் தோசைன்னு சொல்லுவோம். ஆமாம், அதை செய்துட்டு அதுக்கு வந்து இது கார சட்னின்னு சொல்லல, தேங்காய் பூண்டு காஞ்ச மிளகாய் சூப்பராக இருக்கும், சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிடணுங்க. இந்த சட்னி வச்சுக்கிட்டு இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் மிளகாய் கிள்ளி சாம்பாருங்க. மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சுட்டு கூட சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர் பொரியலுங்க. இன்றைக்கி இந்த அமாவாசை வந்து இன்றைக்கா நாளைக்கான்னு ஒரே பெரிய குழப்பங்க. கேலண்டர் எல்லாத்துலேயும் 2 நாள் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் விசாரிச்சதில் நாளைக்கு தான் தை அமாவாசை அப்படின்னாங்க. சரி, இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் அமாவாசை வேலைகள்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்போம். வீட்டை க்ளீன் பண்ணி சாமிக்கு முன்னாடி என்வி பண்ண போகிறது. ஆமாம், நாளைக்கு தை அமாவாசை. நாளைக்கு தான் 2 கேலண்டரில் பார்த்தோம். 2 நாள் இருந்தது, நாளைக்கு தான் மெயின். அப்படிதானம்மா? ஆமாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் பொரியல் செய்துட்டு மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சுருக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டு மெனு ஏதாவது ஷேர் பண்ணுங்களேன். நானா அதில் என்ன புதுமையாக தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு வேற ஒன்று. அப்புறம் சின்ன விஷயம் சொல்லிட்டுங்களா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. என்ன வித்தியாசம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏழை மாணவர்கள், பணக்கார டீச்சர்கள். ப்ரைவேட் ஸ்கூலில் பணக்கார மாணவர்கள், ஏழை டீச்சர்கள். அது ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்து ஏழை மாணவர்கள் படிப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். பணக்கார டீச்சர்னால் சம்பளம் ஜாஸ்திங்க. டீச்சர்லாம் பாருங்களேன், சம்பளம் ஜாஸ்தி. அதே கான்வெண்ட்டில் எடுத்திங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்திங்கன்னா பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது நம்மளாம் என் பையன் கான்வெண்ட்டில் படிக்கிறோம் பெருமையாக சேர்ப்போம், நிறைய ஃபீஸ் கட்டி. அங்கே ஏழை டீச்சர்கள் அவங்களுக்கு பேமெண்ட் பாருங்களேன் கம்மியாக இருக்கும். இவங்களை அவங்களுக்கு 1/3 இருக்கும் வித்தியாசம். அதான் விஷயம். எனக்கு இது தோணுச்சு. எப்படி இருக்க பாருங்கள். உங்களுக்கு அது மாதிரி என்ன இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஜாலியாக பேசுவோம். ஓகே, இன்றைக்கி ஜாலியாக இருங்க, குளிர்ந்து பார்த்து செய்யுங்க. ஓகே, பாய்.